Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ முயற்சிகளை செய்துட்டு இருப்பீங்க. உடல் எடையை இயற்கையான முறையில் ரொம்ப எளிமையாக நமக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் எப்படி குறைக்கலான்ற ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு நாள் 2 நாள் குடித்த உடனே உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அந்த மாதிரி உடல் எடை குறைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். எப்பவுமே உடல் எடையை நம்ம சீராக தான் குறைக்க ட்ரை பண்ணணும். அப்படி குறைக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைந்து முழுமையாக வெளியேறும். நம்மளுடைய உடல் என்றைக்குமே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்குங்க. இது சரியாக 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ மிதமான தீயில வச்சுட்டு அந்த கொள்ளை வறுத்துக்குங்க. கொள்ளு நல்லா அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது உடல் இளைப்பாக இருக்கிறவங்களுக்கு எள்ளு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அதே சமயத்தில் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளும் சேருன்றதுக்கு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு வரும்போது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள் தங்கியிருக்கிறவங்களுக்கு கொள்ளு சாப்பிடும்போது எங்கெல்லாம் கெட்ட கொழுப்புகள் இருக்கோ அந்த கெட்ட கொழுப்பை முழுமையாக கரைத்து வெளியேற்றி அவங்களுடைய உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும் இந்த கொள்ளு. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அதே 50 கிராம் அளவுக்கு ஆளி விதை, அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த கடாய் ஹீட்லேயே அந்த ஃப்ளாக் சீட்ஸ் ஆளி விதை வறுபட்டால் போதும். ஜஸ்ட் சூடேறினா மட்டும் போதும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அந்த கடாய் ஹீட்லேயே மூணுத்தையுமே அப்படியே நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கங்க. சப்போஸ் நைஸாக பவுடராக அரையில அப்படின்னா சலிச்சு எடுத்துக்கங்க. உடம்புல தேவையில்லாத சதைகள், அதிக கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு எஃபெக்டிவான பவுடர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் பவுடர். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையான பலன் கொடுக்கும். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 மெத்தடில் பயன்படுத்தலாம். காலையில் வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில், அதாவது கொஞ்சம் வார்ம் வாட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணீரில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். அந்த வடிகட்டி குடிக்கிறத விட அப்படியே குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா இது ஒரு பொடி மாதிரி பயன்படுத்திக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் இந்த பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கூட கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் குறையும். இல்லை அப்படின்னா நீர்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் எடுத்துங்க. உதாரணத்துக்கு தர்பூசணி, அந்த மாதிரி வெள்ளரி, அந்த மாதிரி நீர்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்களை கட் பண்ணிவிட்டு இந்த பொடியை அது மேலே தூவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும், உடல் எடையும் வேகமாக குறையும். இது 3 மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமானது கூட. பொதுவாகவே உடல் எடையை குறைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்பவே டயர்ட் ஆவாங்க. இல்லைனா சீக்கிரமாகவே முதுமை தோற்றம் வரும். அதாவது சட்டுன்னு உடல் எடை குறையும்போது பார்த்திங்கன்னா முதுமை தோற்றம் வரும். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முதுமை தோற்றமும் வராது. உடல் எடை சீராக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த ஆளி விதை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கும், முடி சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். அதே சமயத்தில் நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. கருஞ்சீரகத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. கருஞ்சீரகத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது எதிர்காலத்தில் நமக்கு எந்த விதமான நோய் நொடியுமே வராது. அதே கருஞ்சீரகத்தை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தை ரெகுலராக பயன்படுத்தும் போது நல்ல ஒரு டாக்ஸின்ஸாக செயல்படும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். இது முதல் 1 வாரத்துக்கு தொடர்ந்து குடிங்க. அதுக்கப்புறமா வாரத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி குடிங்க. நீங்கள் ஒரு 10 கிலோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதத்துக்கு இதை தொடர்ந்து சாப்பிடலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வீக் மட்டும் ரெகுலராக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 1 நாள் விட்டு சாப்பிடுங்க. இல்லை ஒரு 5 கிலோ குறைச்சா போதும் அப்படின்னா 1 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், கைப்பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, அப்புறம் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் முழுமையாக கரைந்து வெளியேற்றும். ஸ்ட்ரக்சராக அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.